பெருமாளின் பாடல்களை பாடியபடியே அவருக்கு நிவேதனம் செய்வதற்கான அரிசியை சேகரிப்பதே உஞ்சவிருத்தியாகும். ஒருநாள் கூரத்தாழ்வான் ஸ்ரீ பாஷ்யத்தை ரசித்து படித்ததில் உஞ்சவிருத்திக்கு போக மறந்தார். அவரது மனைவி ஆண்டாளோ அன்றைய நைவேத்தியத்திற்கே அரிசி இல்லாததை அவரிடம் சொல்லாமல் இருந்தாள். பூஜைக்கான நேரம் வந்ததும் ஆண்டாள் கூரத்தாழ்வானிடம் விஷயத்தை கூறினாள். ஒரு துளசி தளம், ஒரு உத்தரணி தீர்த்தம் போதும் என்று சாலிகிராம அபிஷேகத்தை செய்து முடித்த கூரத்தாழ்வான் அந்த சாலிகிராம தீர்த்தத்தையே அருந்திவிட்டு மறுபடியும் பாடத்தை படிக்கத் தொடர்ந்தார். அப்போது தாயார் சன்னதியில் திருவாராதன மணியோசை கேட்டது. குழந்தைகளை பட்டினியோட உட்கார வைத்துவிட்டு பெத்த தாயார் உள்ள சாப்பிடுவாளா என்று ஆண்டாள் நினைத்தாள். உடனே பெருமாள் அர்ச்சகரை பார்த்து, இந்த பிரசாதத்தை கூரத்தாழ்வான் திருமாளிகைக்கு கொண்டு சேர் என்று நியமிக்க பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூரத்தாழ்வானின் வீட்டிற்கு வந்தார்கள். கூரத்தாழ்வான் வீட்டிலிருந்து வெளியே வந்து விழுந்து சேவித்து பிரசாதத்தை மரியாதையுடன் வாங்கிக் கொண்டார். வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மரியாதை செய்துவிட்டு ஆண்டாளை பார்த்து, தங்களது மனது எப்போவாது கலங்கியதோ என்றவுடன் தான் நினைத்ததை பற்றி கூரத்தாழ்வானிடம் கூறினாள். அதற்கு கூரத்தாழ்வான், மரத்தை வைத்தவன் தண்ணீர் விடுவான், மரம் அவன் தண்ணீர் விடறானா என்று பார்க்காது. அதேபோல் நாமும் எதையும் நினைக்காமலே இருந்து இந்த பிரசாதம் வரும் அழகை பார்த்திருக்கணும் என்றார்.